சான்ஸ் இருக்காங்க. 1v2 நல்ல அசிஸ்ட், ஒரு கோல். எஸ், ஒரு கோலுங்க. சரியான பாஸ், செம்ம அசிஸ்ட். ப்ரீ அசிஸ்டுமே செம்மையா இருந்தது. ரெண்டு பேருமே செம்மையா அசிஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஆஹா, நல்ல செலிப்ரேஷன் இங்க. சோ பார்க்கலாம், இங்க பாக்குறேங்க. தட்ஸ் a ப்ரீ அசிஸ்ட் இல்லங்க, இதுதான் கோல். ஆக்சுவலா ப்ரீ அசிஸ்ட் பண்ணவருமே நல்லா பண்ணாரு. அகைன் ஒன் செகண்ட் பண்றது. அப்புறம் நான் சொன்னா நீங்க எஃப்சிபிக்கு எதிரா பேசுறீங்க அப்படின்னு. சரியான ஃபயர் ஹீட்டட் மொமெண்ட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எஃப்சிபி பிளேயர்ஸ். காலில் பட்டாலே போயிடுது. 10 மீட்டர் வெளியில தான் அடிக்கிறாங்க. சான்ஸ் இருக்காங்க. கொய்யா செவன்ஸ் கோல் போஸ்ட் கிட்ட வந்துட்டு அந்த கோலை பிளேஸ் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. வாய்ப்பு இருக்கு பாய் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்துல் அசீஸ். பார்க்கலாம். ஸோ இன்னைக்குமே மேட்ச் டை ஆச்சுன்னா 2 பேரும் 1-1 கோல் இருந்தாங்கன்னா என்ன ஆகுறது? ஆஹா, ஃபவுல் விசிலிங்க. சோ ரொம்ப கிட்டக்க ஒரு கிக் கிடைக்கும். ரொம்ப கிட்ட டி பாக்ஸ் குள்ள ஒரு கிக் கிடைக்கும். நான் எல்லோ கார்டு டி பாக்ஸ் குள்ள இதை மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க கொய்யா செவன்ஸ். நான் ஊருக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு பிளேயரு. மிஸ் பண்ணக்கூடாது. எஸ், கோலுங்க. கொய்யா செவன்ஸ் ஒரு கோலை பிளேஸ் பண்ணிருக்காங்க. இந்த மேட்ச் இப்போ அக்ரிகேட்டட் 2-2 மாறி இருக்கு. பூதமங்கலம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்களா? கோலுங்க. சரியான கோலுங்க இங்க. சரியான ஹெட்டருங்க. சான்ஸே கிடையாதுங்க. கொய்யா செவன்ஸ் சோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆளே இல்ல நினைக்கிறேன். நிறுத்தி ஒரு கிக் அடிப்பாரா? அசிஸ்ட் பண்ணி கொடுப்பாரா? சேம் சைடு கோலாங்க. சேம் சைடு கோலா இல்ல யார் அடிச்சது? ஆஹா, சேம் சைடு கோலுங்க. ஓ மை காட், இதை விட ஒரு லக் இருக்கவே இருக்காது கொய்யா செவன்ஸுக்கு. இங்க பாருங்க. சீஸ், நான் அதாங்க நினைச்சேன்.